ஹாய் எவ்ரி ஒன். ஸோ இன்னைக்கு நாங்கள் ஒரு இன்ட்ரெஸ்டிங் டாப்பிக்கோட அண்ட் அஜெண்டாவோட நாங்கள் ஒரு 6 o'clock போது ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நாங்கள் வந்து இன்னைக்கு குக்கன் ஆஃப் போகிறோம். குக்கன் ஆஃப் அண்ட் ஆல்சோ இன்னொன்று என்ன சொன்னீங்க சோமா? கீத்துவை பார்க்க போகிறோம். இல்லை கீத்து கிடையாது, கீத்தூன் தானே? கீத்தூன் பார்க்க போறோம். பட் இந்த வீடியோல வந்து ஜான் வந்ததுனால இந்த வீடியோ டெலிட் பண்ணிட்டு ஏதோ வயசுக்கு வந்த பொண்ணு மாதிரி இங்கேயும் அங்கேயும் பார்த்துட்டு ஓகே. ஸோ வி வில் டேக் a new shot. Thank you guys. இப்பதான் ஸ்டார்ட் பண்ணேன். சாரி பாய், நீங்க அது ஃப்ளோல வீடியோல ஸ்டாப் பண்ணியிருக்கோம். ஸோ எதுக்காக அப்படின்னா சார்ஜிங்காக. இங்கே நம்ம இந்தியாவில் எப்படி நம்ம பெட்ரோல் போடுவோமோ அது மாதிரி இங்கே சார்ஜ் பண்ணோம், இவி மேண்டேட்டு. ஸோ அதனால என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்காரு, அவர் பேர் சொல்லக்கூடாது. அவர் வந்து இவிக்கு போட்டிருக்காரு. அது ஃபாஸ்ட் சார்ஜிங் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இதை ஃபைன் பண்ணுறதுக்கு ஒரு டெலிவரி மேனேஜர் அப்பாயின்ட் பண்ணார். பட் அவரால் முடியல. பட் ஃபைனலாக அவர் என்ன பண்ணணும் அப்படின்றத சொன்னார். அது ஒரு 1 hour முன்னாடி சொல்லியிருக்கோம். That's not the point. The point is we are going to get a croissant here and we'll eat there and then we will start again in 5-10 minutes. Thank you guys. இந்த ஷாப்புக்குள்ளே தான் நாங்கள் வந்திருக்கோம். ஸோ இங்கே வந்து நாங்கள் croissant, காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு, அதுக்கப்புறம் கேப்பிச்சினோ சாப்பிட்டோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து again we are going to start. Thank you. ஸோ இன்னும் ஒரு 10 minutesல நாங்கள் ரீச் ஆக போகிற இடம் என்ன சொல்லுங்க? இங்கே பாருங்க, பார்க் பண்ண போகிறோம். எங்களுக்கு ராயல் சல்யூட் பண்ணிட்டாங்க. குக்கன் ஆஃப். நாங்கள் பார்க்கிங் வைடர் ஸ்பேஸ், ரொம்ப பெரிய ஸ்பேஸ் இந்த பார்க்கிங்கு. ஸோ இப்போ வந்து என் ஃப்ரெண்டு வந்து அவர் பேர் சொல்லக்கூடாதுன்னு இருக்கார்ல, ஸோ அவர் போய் கரெக்டான இடத்துல பார்க் பண்ண போகிறாரு. அதுக்கப்புறம் ஐ வில் டேக் யூ டு த வீடியோ. குக்கன் ஆஃப், வெயிட் அண்ட் வாட்ச். ஃபைனலி நம்ம வந்து குக்கன் ஆஃப் வந்துட்டோம். குக்கன் ஆஃப் வந்து டிக்கெட் கவுண்டர். ஆஃப்லைனில் வாங்கினீங்க, அதாவது இங்கே வந்து வாங்கினீங்க அப்படின்னா 14 euro. ஆன்லைன்லேயே வாங்கியிருந்தீங்க அப்படின்னா 9 euro ஃபார் பார்க்கிங். ஓகே, ஃபார் இன்சைட் கோயிங் ஆன்லைனில் புக் பண்ணிட்டு வரது தான் பெஸ்ட்டு. இல்லைனா சம்டைம்ஸ் வந்து உங்களுக்கு வந்து டிக்கெட் கிடைக்காம போயிடும். ஸோ அதனால் 9:30 ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஆல்ரெடி நாங்கள் வந்து ஒரு 5 minutes டிலே. ஸோ இதுதான் என்ட்ரன்ஸு. இதுக்குள்ளே போகிறோம். ஸோ போயிட்டு I'll show you all the surprises that we are going to have. Thank you. ஸோ இங்கே தான் டிக்கெட் வாங்குறாங்க. ஸோ டிக்கெட் காமிச்சிட்டு நம்ம போகணும். டிக்கெட் காமிக்கிறாங்க என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம். ஸோ இந்த மேப் பிளானில் பார்த்தீங்க அப்படின்னா எங்கெங்கே போகணும் அப்படின்ற டீட்டெயில் எல்லாமே இருக்குது. ஸோ என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப இன்டெலிஜென்ஸு. ஸோ அதனால் அவங்க அந்த மேப் பிளானை பார்த்துட்ருக்காங்க. பார்த்ததுக்கப்புறம் அவங்களே சொல்லுவாங்க எங்கே போகணுன்னு. அதுக்கேற்ற மாதிரி நானும் போயிடுவேன். ஸோ பார்த்தீங்களா எவ்வளோ இன்டெலிஜென்ஸாக பேசிகிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா? சொல்றதுக்கு அளவே கிடையாது, வார்த்தைகளே இல்லை. அலங்கார வார்த்தைகளை நான் தேடுறேன். பட் ஆனால் என்னன்னா அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. நீங்கள் ரியலாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்தா தான் தெரியும். ஏன்னா நான் சொல்கிற ஒரு ஃபீலிங் என்னென்னு. லைஃப் டைமில் நீங்கள் ஒரு தாட்டியாவது இந்த ஃப்ளவர் எக்ஸிபிஷன், அதாவது ஊட்டி கொடைக்கானல்லாம் போயிருந்தீங்க அப்படின்னா அது நத்திங். இங்கே வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது இது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. மேபி என் ஃப்ரெண்டு, பேர் சொல்லாத ஃப்ரெண்டு பேசுவார். இதெல்லாம் சூப்பராக இருக்குது பாருங்க. வாவ், வந்துருச்சுலாம் சொல்லக்கூடாது ஜான். சாரி ஜான் சொல்லக்கூடாது. ஸோ எல்லாருமே அவங்க கையில் ஃபோட்டோ வீடியோ அது வச்சுட்டு கேமரா வச்சுட்டே இருக்காங்க. பட் ஆனால் ரொம்ப அழகாக இருக்குது. நீங்கள் ஒரு ரொம்ப ப்ரெஷரில் இருக்கீங்க, ஒரு ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த ஏரியாவுக்கு அட்லீஸ்ட் இந்த April 15th May 2nd வீக்குள்ளே நீங்கள் ஒரு தாட்டி வந்துட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இவர் பார்த்தீங்களா, இவர் புதுசாக ஃபோன் வாங்கியிருக்காரு. ஃபோன் இல்லை, கேமரா வாங்கியிருக்காரு. கேமரா ஃபோட்டோகிராஃபராக இருக்கார் பாருங்க. ஒன்றும் இல்லை, என்னோட ரூம்மேட் சோமா. ஸோ இங்கே பார்த்தீங்க ஃப்ளார் மாதிரியே உட்காந்துருக்காரு பாருங்க. சரி, அந்த ஒயிட் ஃப்ளாருக்கும் இவருக்கும் வித்தியாசமே தெரியல பார்த்தீங்களா? சிரிக்கிறாரே.
சி அன்னியன் படம் பார்த்தீங்கல்ல, அன்னியன் படம் பார்த்ததில்ல அந்த ஓ குமாரி, என்னால் வாய்ஸ் இன்னைக்கு நல்லா இல்லை. இல்லைன்னா யூஸ்வலாக என்னோடய வாய்ஸ் நல்லாயிருக்கும், இன்னைக்கு வாய்ஸ் சரியில்லை. பட் இந்த 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 ஏரியா தான் குக் அண்ட் ஆஃப். You also have to find the right field. திருச்சி ஜான் நம்மளை வந்து காசு வேஸ்ட் பண்ணிட்டாங்க. பட் ஆனால் நல்லா இருக்குதுல்ல, இங்கே பாருங்கள் இதெல்லாம் போயிடுச்சு. சீசன் முடிஞ்சிருச்சு. வி ஆர் ஆல்மோஸ்ட் எண்ட் ஆஃப் த சீசன் வந்திருக்கோம். பட் ஆக்சுவலாக நாங்கள் ரொம்ப நாளாக பேசிகிட்டு இருந்தோம் வரணும் அப்படின்றதுக்கு. பட் ஆனால் வர முடியல. பட் இன்றைக்கி தான் கிடச்சிது ஜானோட அவைலபிலிட்டி. That's what I know. ஓகே, ஃபீல்டுக்கு வந்து சைக்கிள் எடுத்து தான் போகணுமா ஜான்? You have to wait. இது எத்தனை கிலோமீட்டர் இருக்கும் இது சரௌண்டிங், இந்த ஏரியா ஏதாவது தெரியுங்களா? சரி, இங்கே பார்த்தீங்களா ஏஜ் டிஃப்ரென்ஸ் இல்லாமல் எல்லாம் வந்திருக்காங்க. சின்னவங்கலேருந்து பெரியவங்கலேருந்து ரொம்ப வயசானவங்கலேருந்து எல்லாமே வந்திருக்காங்க. நீங்கள் ஒரு தாட்டி வந்து நீங்கள் பாருங்கள், பார்த்ததுக்கப்புறம் நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க உங்களோட மணி வர்த்தா இல்லையா அப்படின்றது. நான் எங்கள் வீட்டில் இந்த மாதிரி தான் ஒரு வைக்கணும்னு பார்த்தேன், குக் அண்ட் ஆஃப் மாதிரி, சின்ன குக் அண்ட் ஆஃப். பட் ஆனால் வைக்க முடியல. உட்காருங்க, சேர்ல உட்காருங்க, ராஜா மாதிரி உட்காருங்க. ஃப்ளாருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு போர்டு போட்டிருக்காங்க. இது எல்லாமே டச்சில் இருந்தது அப்படின்றதுனால என்னால் படிக்க முடியல. பட் ஆனால் ஐ ஃபீல் தட் இட் இஸ் எவ்ரி திங் இஸ் அ யூனிக் ஃப்ளார். எல்லா இடத்துலையுமே ஒரு ரிப்பீட்டட் பண்ணல. ஓகே, எங்கே பார்த்தாலும் அப்படின்னா ஒரு ரிப்பீட்டட் ஃப்ளார்லாம் கிடையாது. எல்லா இடத்துலையும் நியூ ஃப்ளார் தான் இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் இந்த பிளேஸ் வந்து ஃபேமஸாக இருக்குது அப்படின்றத நான் ஃபீல் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், எல்லா இடத்துலையுமே யூனிக் ஃப்ளார் தான். சரி, ஃப்ளார் வரப்போகுது. பட் ஆனால் என்ன பண்ணுறது, நம்மளுக்கு டைம் முடிய போகிறது. லைக் ஆஃப்டர் மேக்கு அப்புறம் வந்து இந்த பிளேஸ் வந்து அந்தளவுக்கு க்ரௌடியாக இருக்காது. அண்ட் ஆல்சோ குளிர்காலம் ஆரம்பித்ததுக்கப்புறம் ஃப்ளார் எல்லாமே வந்து இதுவாகிடும். ஸோ நெக்ஸ்ட்டு சீசன் தான், விச் வில் பி நெக்ஸ்ட் இயர் ஏப்ரல். கவர் பண்ண போகிறது வந்து ஓப்பன் ஃபவுண்ட் ஏரியா. அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஏரியா. அதுக்கு முன்னாடி ஜஸ்ட் நான் பார்க்குறேன் இங்கே என்ன இருக்குது அப்படின்றது. பாருங்க, சன்னு செம்ம பிரைட்டாக இருக்குது இன்றைக்கி. நாங்கள் வந்து ரொம்ப கிஃப்டட் சைல்டு. இன்றைக்கி வந்து வெதர் வந்து 20 இருக்குது. ஸோ செம்மையாக இருக்குது எங்களுக்கு. ஃபோட்டோகிராஃபி எக்ஸ்பர்ட் ஆகிட்டு இருக்கீங்க. லேக் இது ஆக்சுவலாக. ஸோ அதுலேருந்து லேக்குள்ளே வந்து ஒரு ரவுண்டாக ஒரு வளையம் போட்டிருக்காங்க. இது ஒரு பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸு. என் ஃப்ரெண்டு சோமா அங்கே போயிட்டுருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நான் அதே மாதிரி எடுக்கணும் அப்படின்றதுக்காக அவருக்கு ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கேன் இப்போது நான். பட் அவர் என்ன யோசிச்சுட்ருக்காருன்னு தெரியல. எப்படி அவங்க வழி விடுவாங்க அப்படின்றத யோசிச்சுட்ருக்காரா இல்லை என்ன யோசிச்சுட்ருக்காருன்னு தெரியல. பட் இட்ஸ் அ குட் வியூ. அண்ட் somebody wants to take a photo, this is the best view that they can get it.
இட்ஸ் a பியூட்டிஃபுல் வியூ. பாருங்க ஃபவுண்டைன் செம்மையாக இருக்குது பாருங்க. என்ன தெரிகிறது? இவர் தெரிய மாட்டேங்கிறாரு. ஒரு தமிழ் அம்மாவை மீட் பண்ணணும். ஸோ அவங்க தமிழ் பேசும்போது எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் வந்து தமிழ்னு தமிழா அப்படின்ற மாதிரி பார்த்தீங்களா? தமிழுக்கு வந்து அவ்வளோ பவர் இருக்குது. அதுதான், தமிழை விட்டுறவே கூடாது. தேங்க்யூ கைஸ். 2 சயின்டிஸ்டும் அதில் ஏதோ கலராக ஃபோட்டோ போட்டிருக்காங்கன்னு பார்த்துட்டு இருக்காங்க. அதில் இங்கிலீஷில் எழுதியிருக்காங்க, உங்களுக்கு தெரியாது. பார்க்கும்போது கவிதை மாதிரி இருக்கு பாருங்க. ஒரு கவிதை கிட்ட பேசிட்டு இருக்க மாதிரி இருக்கு. ஸோ நானும் ஒரு கவிதை, ஃப்ளாரும் ஒரு கவிதை. பாருங்க, நியூ வீடியோகிராஃபர் வந்திருக்காரு. ஸோ இனிமேட்டுக்கு வந்து அவர் பெரிய ஆள் ஆயிடுவாரு. வாவ், பியூட்டிஃபுல்லுங்க. Okay. ஸோ அந்த காலத்தில் ராணிங்கெல்லாம் எப்படி இது ட்ரெஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு போட்டிருக்காங்க பாருங்க. ஸோ இதெல்லாம் அந்த காலத்து ராணி. சி 1960லேருந்து 1979 வரையும் கெக்கன் ஆஃப் எப்படி இருந்திருக்கு அப்படின்னு பாருங்கள். ஸோ ஒவ்வொரு தாட்டியும் அது இவாலுவேஷன் ஆகிருக்கு. 1950லேருந்து 59 வரையும் எப்படி இருந்திருக்கு அப்படின்னு போட்டிருக்காங்க. அண்ட் எப்படி மெயின்டைன் பண்ணியிருக்காங்க அப்படின்றது போட்டிருக்காங்க. ஸோ இது எப்படி கல்டிவேட் பண்ணுறாங்க அப்படின்றது விட்டுருக்காங்க பாருங்க. ஓகேண்ணா, தெரியுதுங்களா? சரி, எவ்வளோ ஹார்ட் ஒர்க் இருக்குது பாருங்கள். I respect them, but they are taking money also. It's okay. வந்தே நினைக்கிறேன், 11 வருஷத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன். அரை மணி நேரமும் ஒரே இடத்துல சுற்றிக்கிட்டு இருக்கோம். இவங்கள்ட்ட கேட்டால் இது புது பிளேஸுங்க அப்படின்றாங்க. புது பிளேஸா? வீடியோ எடுத்து பார்க்குறேன். இல்லை நம்ம ஏற்கனவே வந்திருக்கோம் அப்படின்னா அது உங்களுக்கு தெரிய மாட்டேடுது. இங்கேருந்து சுற்றி இங்கே வந்து இங்கே பார்த்தா ஓகே, சேம் ஃபவுண்டைன், சேம் பிளேஸ். ஓகே, நீ டூ தட். 2 இன்ஜினியர், மிசைல் இன்ஜினியர், ஒன்று ஜானு, அதுக்கப்புறம் ஒன்று சோமா, 2 மிசைல் இன்ஜினியர் இருக்காங்க. அண்ட் வி ஆர் ஸ்டக். இழைச்சிருக்காங்க பார்த்தீங்களா? கிங்கு மாதிரி. கிங்கா யார் அப்படின்னு தெரில, பட் ஆனால் ஒரு ஒரு பெரிய ஜென்ஜான்டிக்காக சூப்பராக ஜாலியாக இருக்குது. ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பட் எவ்ரி இயர் அது பண்ணுவாங்களா, இல்லை இந்த வருஷம் மட்டும் பண்ணுவாங்களா, அதுக்கப்புறம் எப்படி மெயின்டைன் பண்ணுவாங்க அப்படின்றதுலாம் இட்ஸ் இமானஸ் எஃபர்ட். இண்டோர் பிளான்ட் வந்து ரொம்ப லென்த்தியாக இருக்குது. பட் ஆனால் இதுதான் என்ட்ரன்ஸு. பட் இதில் நிறைய ஃப்ளார்ஸ் வந்து இண்டோராக வச்சுருக்கோம். வாசனை அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. வாசனையாக வந்து ரொம்ப அழகாக இருக்குது பார்க்கும்போதே. குக்கன் ஆஃபோட பெயிண்டிங் பண்ணியிருக்காங்க. பெயிண்டிங் எல்லா இடத்துலையுமே இருக்குது பாருங்கள். ஸோ ஆனால் கொஞ்சம் காஸ்ட்லி, லிட்டில் காஸ்ட்லி. ஒரு 1 லட்சம் 2 லட்சம் அப்படின்றாங்க. பட் ஆனால் சூப்பராக பண்ணியிருக்காங்க. பெயிண்ட் வந்து பாடம் எடுத்துக்கிட்டு இருக்காரு, பொட்டானிக்கல் நேம் அப்படின்னு. ஃப்ளார் நல்லா இருக்குது.
பால்ஸ் வந்து இந்த பால் ட்ரெஸ் இருக்குல்ல, அது வந்து நீங்கள் சேப்பிங்கில் கீழே கொண்டு வரணும்ல, ஒரு கேம் இருக்குல்ல, அந்த மாதிரி இது ஒரு கேமு. ஆக்சுவலாக உள்ளே வந்துட்டோம். ஸோ எங்கே வந்தாலும் டெட்டெண்டாக இருக்குது. ஸோ இட்ஸ் அ கேம் லைக் இன்னும் இங்கே எப்படி எவ்வளோ நிமிஷத்துக்குள்ளே வெளில போகிறீங்க அப்படின்றது. எங்கே போனாலும் டெட்டெண்டாக இருக்குது. பட் we need to find a way. பாருங்க, இங்கே போனால் இங்கே டெட்டெண்டாக இருக்குது, தொலைஞ்சிருச்சு. ஸோ இங்கே போனால் இங்கே டெட்டெண்டாக இருக்குது. இந்த சைடு போனாலும் டெட் எண்டாக இருக்குது, ஏன்னா திருப்பி வராங்க. ஸோ we are trying to find out solution. It's like our data solution is not there. போயிட்டே இருக்கோம், 1 மணி நேரம் ஆச்சு, இன்னும் கண்டுபிடிக்கல. ஐ திங்க் இட் வில் டேக் another 1 hour to find out. நாங்கள் தொலைஞ்சிட்டோம். ஆக்சுவலாக யாராவது பார்த்தீங்க அப்படின்னா எங்களை காப்பாற்றுங்க அப்படின்னா நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு இருக்காங்க. இதுக்கு வந்து செம்ம க்ரௌடு பாருங்களேன், க்ரௌடு. இது ஒரு 1/2 hour ஆகும் நினைக்கிறேன். 1/2 மணி நேரம் க்யூவில் நின்றதுக்கப்புறம் வந்து பார்க்குறோம் பார்க்கிங் தாங்க இருக்குது. அவங்கள்ட்ட சொல்கிறேன், கேட்கவே இல்லைங்க. இங்கே பாருங்க, இதுதான் நாங்கள் வந்தது. எவ்வளோ க்யூ இருக்காங்க பாருங்க. இந்த க்யூ வந்ததுக்கப்புறம் இதை டூல் எண்ட் பண்ண போகிறோம். குக்கன் ஆஃப் வித் விண்மெல். ஸோ ஆக்சுவலாக அதுக்கு பின்னாடி வந்து ஒரு ஃபீல்டு இருக்கும். ஃபீல்டில் வந்து எல்லா ஃப்ளார்ஸ் இருக்கும். இப்போ சீசன் முடிய போகிறது அப்படின்றதுனால எல்லாமே க்ளோஸ் ஆகிடுச்சு. ஸோ தேங்க்யூ கைஸ் வாட்சிங் இஸ். வி ஆர் எண்டிங் த செஷன் நவ். அப்புறம் வந்ததுக்கப்புறம் ஜஸ்ட் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். என் ஃப்ரெண்டு வந்து பிக் லவர் ஆஃப் அஞ்சப்பர். அவரை கவர் பண்ணுறதுக்காக நாங்கள் அஞ்சப்பர் வந்தோம். ஸோ we order so many things. It's on a way, so many things. We are going to eat so many things. ஸோ எல்லாருக்கும் வணக்கம். அகைன் நாங்கள் அஞ்சப்பல் ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் போயிட்டு ஃபுல்லாக சாப்பிட்டோங்க. ரொம்ப திருப்தியாக இருந்தது. ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து ஒரு இந்தியன் ரெஸ்டாரண்ட்டில் ஒரு இந்தியா வைப்பு, இந்தியா மசாலா, இந்தியா அந்த 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 ஃப்ளேவரே வந்து உங்களுக்கு திருப்பி போய் அங்கே சாப்பிட்ணுன்னு தோணும். பட் நான் என் ஃப்ரெண்டை ஒரு எவ்ரி வீக் வர சொன்னால் கூட அவர் வருவார். அந்த மாதிரி இருந்தது. நவ் வி ஹாவ் டேக்கன் அ ரைட். வி வில் ரீச் கீத்தூன் அண்ட் அனதர் 1 hour 1.5 hours போயிடும். 4:30. ஸோ 5 o'clock நாங்கள் புக் பண்ணியிருக்கோம். ஸோ 1.5 hour வந்து போட்டிங்க்கு. எஸ், we will go there and we will do rock solid. ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த வியூ செம்மையாக இருக்குது பாருங்க. இந்த வியூ இந்த பில்டிங் பாருங்க. அண்ட் அகைன் அங்கே பாருங்க, வெதர் செம்மையாக இருக்குங்க. அது வார்த்தைகளாலே சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு இருக்குது. In 1.5 kilometers. Use the left lane to continue straight onto A6 in direction of Groningen, Lelystad, Almere. ஒரு 70 கிலோமீட்டர் ஸ்ட்ரெச் இருக்கு. அந்த ஸ்ட்ரெச்சில் எல்லாமே ஆல்மோஸ்ட் ஒவ்வொரு கிலோமீட்டருக்கும் ஒரு 100 விண்ட் மில் இருக்கு.
த மேசிவ் ப்ரொடக்ஷன் எலக்ட்ரிக் ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க. both the side for your information, it's not only one side, both the side windmill இருக்கு பாரு. எனக்கு வெதர் தாங்க ரொம்ப பிடிச்சிருக்கு. வெதர் பிடிச்சிருக்கு. அப்படியே ஜாலியா ராஜாவோட சாங்ஸ் பார்த்துக்கிட்டு கேட்டுக்கிட்டு ஜாலியா போறோங்க, என்ஜாய் பண்றோம். இல்லை பட் நான் எக்ஸைட்டடா இருக்கேன், எப்படி வரப்போகுதுன்னு தெரியல. பட் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இது மாதிரி போட் கொடுப்பாங்க, அதில் வந்து ஒரு 1.5 hours வந்து நான் வந்து ட்ராவல் பண்ணலாம். நீங்கள் அந்த ரஜினியும் கமலும் ஒரு பாட்டில் இருந்து பண்ணுவாங்கள்ல, அந்த மாதிரி தான் நான் வந்து என் ஃப்ரெண்டை வந்து கீழே தள்ளி விட போகிறேன். எல்லாருக்கும் ஈவினிங் வணக்கம். ஸோ நாங்கள் வந்து ஃபைனலாக நாங்கள் கீத்தூன் வந்துட்டோம். கீத்தூன் வந்து போட்டை பார்த்துட்டோம். கடவுளே அஜித்தே அப்படின்ற மாதிரி நாங்கள் வந்து போட்டை பார்த்துட்டோம். நாங்கள் ப்ரைவேட் போட் புக் பண்ணியிருக்கோம். ஸோ நாங்கள் ஒரு 4 பேர் மட்டும்தான் போக போகிறோம். அண்ட் மோரோவர் என்னோடய ஃப்ரெண்டு வந்து அங்கே புக் பண்ணி QR கோடு காமிக்கிறாங்க. ஸோ QR கோடு காமிச்சதுக்கப்புறம் அவங்க வந்து கேட்டை ஓப்பன் பண்ணுவாங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து ஒரு போட்டு வந்து கொடுப்பாங்க. ஸோ அந்த போட்டை வந்து நம்ம 1.5 மணி நேரம் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நாங்கள் வந்து ஒரு ரவுண்ட் போக போகிறோம். ஃபுல் ரவுண்ட் கவர் பண்ணிவிட்டு வர போகிறோம். ஸோ எங்களால் முடிஞ்ச வரையும் வீடியோ கேப்சர் பண்ண ட்ரை பண்ணுறோம். பட் இது வந்து ஒரு ஃபஸ்ட் டைம் நான் ட்ரை பண்ணுறதுனால இது ஒரு ஃபன்ஃபுல் இதுவாக இருக்கும் அப்படின்றது என்னோட ஒப்பீனியன். பட் தெரியல எப்படி இருக்க போகுது அப்படின்னு. தேங்க்யூ கைஸ். இங்கே பாருங்கள், போட் போகுது பாருங்கள். நாங்களும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். Green, it's off. This is your gas switch. If you point it forward, the boat goes forward. If you point it backwards, the boat goes backwards. Okay. And neutral is in the middle. Reverse is also your brake. Where is the brake? The reverse is the brake. Oh, reverse is if you're sailing forward and you want to stop, full gas in reverse, and then in neutral. Yep, that's how you stop. Steering is the same as in the car, but the reaction time is slower, so it's more difficult. Oh, okay. If you steer, you get more throttle. That will help you. Then I have one last thing. If the boat shakes a little bit, it's going slower, or it makes a weird noise. Then there are probably water plants in the propeller. What you then do, switch it off. Then there's no electricity. You go to the back of the boat. You go with your hands in the water. Pull the water plants out of it. Okay. Yes? Yep. You understand? You have no questions? No. Everyone? Maybe you can take a photo. Hey! நான் வந்துட்டேன். டிரைவர் பின்னால் ஏதாவது தட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா சொல்லிடுங்க முதல்லயே. நீங்கள் தான் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கணும் கேப்டன். கடவுளே அஜித்தே. Hey, wow, wow. ஏய் ரூட் மிஸ் பண்ணிட்டோம் பாருங்க. ஐயோ ஒரு ஆப் போட்டு விட்டாரு அவரு. பின்னாடியும் போலாம்ல. திருப்பி வரும் அப்படியே ஒரு. இல்ல கரெக்ட்டா தான் போகுது. கீப் கோயிங் ஸ்ட்ரைட் சரியா? நானே வேணா நான் சொல்றேன். நான் லெஃப்ட் ரைட் சொல்றதே ஸ்ட்ரைட். யார் வரடி? அது எப்படி அப்படி வந்துச்சு? நான் பார்க்காம இருந்தா மண்டல அடிச்சிருக்குமா? ஆமா. இது யூஷுவலா போற கீத்தூன் பார்ட் இல்லன்னு நினைக்கிறேன்ல. உள்ள போகணும்னு நினைக்கிறேன். அது போகாம இந்த சைடு போலாமா? ஆமா, போயிட்டு உள்ள வழியா வரும்னு நினைக்கிறேன். போனா போலாம். இல்ல அவர் இப்ப நம்ம போற பார்த்தேன்னு கரெக்ட். இல்ல அது கரெக்டா ஸ்ட்ரைட். கொஞ்ச நேரம் கழிச்சு you have to take a right, but not now. I will tell you when you have to take a right. Extra pick up and drop same point. ஆமா. மேபி அந்த சைடுல இருந்து வரும்னு நினைக்கிறேன். அந்த சைடுல வருவாங்க. இல்ல கொஞ்சம் டயர்ட் ஆகல. ஓகே. வீடியோ எடுங்க ஜி. இது டயர்ட்லாம் ஆகல. You are on video already, ah? ஓகே. கொஞ்சம் அதர் ஆங்கிள்ல கூட எடுக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. பயப்படாதீங்க, கீழே தள்ளி விட மாட்டேன். ஃபோன் பண்ணி கீழே போடுறேன். வளைச்சு அடிக்கிறாரப்பா. ஓட்டுநர் திறமை கொஞ்சம் ஸ்லோவா பை. கொஞ்சம் என்ஜாய் பண்ணலாம் சொல்றேன். கொஞ்சம் என்ஜாய் பண்ணுவோம் ஸ்லோவா. இந்த ஸ்பீட்ல போனா நம்ம நீங்க half an hourல போய் சேர்ந்துறோம். முடிச்சிரோம் போல.
ஆனா ப்ரெஷரான வேலை தெரியுமா அது? அதனால தான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். தெரிஞ்சுதான் அப்படி வந்திருக்கோம் வந்து. ப்ரெஷரான வேலை. It's like, you know, see, I just want to study up, but it's not going what I want to go. It's like Arun driving. But ஒரு 5-10 minutes கழிச்சு உங்களுக்கு you will get used to it. You will get the hang of it. It's John driving, okay? John இந்த மாதிரி தான். You will get the hang of it after 5-10 minutes. அப்பா இவன் பாய் எதிர ஒன்று வருது பார்த்து. நாங்களாவது இப்படி சிரிச்சிட்டு இருக்கோம் சரியா? அதை எடுங்க, வீடியோ எடுங்க. ஐயோ அவர் ஃபுல் ஸ்பீடில் வர்றாரு. அவருக்கு தெரியாது. ஐயோ இங்க ஏங்க நம்மளுக்கு அந்த மாதிரி போக மாட்டேங்குது? ஏங்க நம்ம ஃபுல் ஸ்பீடே நம்மளுக்கு அந்த மாதிரி போச்சுன்னு வச்சுக்கோங்க, நீங்க திருப்பில அவ்வளவுதான். கவுந்து கிடப்போம். ஓகே பாஸ் உங்களுக்கு ஸ்விம்மிங் தெரியும்ல, காப்பாத்திடுவீங்களா? நான் கீழே இருந்தா கேப்டன் தான் பண்ணி ஆகணும்ல. ஆமா, கேப்டன் தான் காப்பாற்றணும் எல்லாரையும் ஸ்விம்மிங் அடிச்சு. ஓகே I'm just stopping. Someone can come. பாய் பார்த்து. அதெல்லாம் ஆஃப் பண்ணணும் அவசியம் இல்லை. பாஸ் பொறுமையா போங்க பாஸ். ஒரு சைடுல ரொம்ப வெயிட் பண்ணீங்கன்னா டாப்ல ஆயிடும். அப்பலாம் பாய் ஸ்லோ. 2 பேரும் ஒரே சைடுல போகாதீங்க. பொறுமையா இருந்துச்சு, பொறுமையா நீங்க பேலன்ஸ் பண்ணீங்க. சென்டர் சென்டர் பண்ணுங்க. மெதுவா. ஆத்தி சந்தன கட்ட ஆத்தி. பாய் ஏய். வண்டியை திருப்புங்க பாய். ஸ்ட்ரைட் அந்த சைடா பாய் ரைட்டா போ. பாஸ் ஸ்ட்ரைட் இந்த சைடு. அதான் பவர் ஸ்டார்ட் ஆகுது. அடியானி நான் உங்களுக்கு எடுக்கிறேன். வீடியோல எடுக்க வேண்டாம், உங்களே கட் பண்ணிட்டேன். என்னையும் கட் பண்ணிடுறேன் பாய். போட்டோ எடுங்க, 2 பேரும் போட்டோ எடுங்க. எங்களுக்கு ரொம்ப 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 பிடிச்சிருக்கு. என்னால் பேலன்ஸ் பண்ண முடியாமல் நிற்கிறேன். என்னை நம்பி 3 பேரோட உயிர் இருக்குது. பட் இருந்தாலும் நான் அதை பேலன்ஸ் பண்ணி அவங்களெல்லாம் நான் தான் சேவியர் மாதிரி காப்பாற்றுறேன். சேவியர் யார் தெரியும்ல உங்களுக்கு, அவர் மாதிரி காப்பாற்றுறேன். அஜித்தே கடவுளே இங்க பாருங்க, என் ஃப்ரெண்டு பாருங்க, அவரே டிரைவர் நினைச்சிட்டு இருக்காரு. வண்டி அதுவா ஓடிக்கிட்டு இருக்குது, அது அவருக்கு தெரியாது. இங்க பாருங்க, இன்னொரு ஃப்ரெண்டு சிரிக்கிறாருங்க. ஜானுக்கு எல்லாம் ஆசை இருக்குது. இப்பதான் நீங்க இல்ல, அழகா அவர் எடுக்கலாம். கஷ்டப்பட்டு கீழே குனிஞ்சு என்றாகிறோம். ஆனா ஹைட் கொஞ்சம் பெருசா. குனியன் தான் சொல்லிருங்கப்பா, இது வேற டேஞ்சரஸா இருக்காங்க. டெலிவரி சோமா இஸ் ஈக்குவல் டு டெலிவரி. பட் இந்த ஹவுஸ்லாம் நல்லா இருக்குது. ஃப்யூச்சரில் இந்த மாதிரி ஒரு போட்டிங் வந்து ஊரில் அப்படி ஜாலியாக மஜாவா அப்படி இருக்கணும்னு எனக்கு ஆசை. அப்படி அந்த இனிமையாக பாட்டு பாடுங்க சச்சின். பாட்டு வராது பாய். ஒரு போட்டு வருது, சோமாவால் கண்ட்ரோல் பண்ண முடியுமான்னு தெரியல. ஆஸ் இஃப் தே சே டெலிவரி. I don't think so they can control it, but still be able to deliver. கடவுளே அஜித்தே எங்க டிரைவருக்கு டிரைவிங் பண்றாரு, சிரிக்கிறாருங்க. பாஸ் பிரிட்ஜை பார்த்துட்டு வாங்க. எனக்கும் தெரியாது, அவருக்கு தெரியுமான்னு தெரியல. பிரிட்ஜ் தான் இருந்தேன், பார்த்துட்டு வாங்க. இங்க ஒரு லோ பிரிட்ஜா இருக்கு, மோஸ்ட் ஆஃப் தி பிரிட்ஜ். டக்கு செத்து சாப்பிடலாம். இங்க வந்து பட்டன் இருக்கு. இங்க வந்து மட்டும் மாட்டிக்கிச்சுன்னா ஆஃப் பண்ணிட்டு மட்டும் எடுக்கணும். ஓகேங்களா? பட் ஆனால் நீங்க கேர்ஃபுல்லா இருக்கணும். லைசன்ஸ் வச்சிருக்கீங்களா? எல்எல்ஆர் எல்போர்டு மாட்டிருக்கேன். பின்னாடி எல்போர்டு மாட்டிருக்காரா? ஓகே. ஸோ 4 பேரோட உயிர் உங்களுக்கு ஓகே. 3 பேர் எப்பவுமே இருக்கு. இப்போ மட்டும் தான் உங்களுக்கு புரியுதுங்களா? ஸோ இப்போ ஓட்ட ஆரம்பிச்சிட்டாரு. ப்ரெஷர்ல இருக்கீங்களா? லைட்டா இருக்குது. சுகர் அது தெரியல, கொஞ்சம் கூட தான் இருக்கும். 2 இருக்கு. ஓகேங்களா? அவர் ரொம்ப ப்ரெஷர்ல இருக்காது. ரொம்ப ப்ரெஷர் பண்ணாதீங்க. ஸ்பீட் எவ்வளோ போவீங்க? 30-40. 30-40 அந்த ஜோன் 40 ஜோன் தான் அது. அது தாண்டதுக்கு அப்புறம் 70 எடுத்துக்கலாம். 40 ஜோன்ல தான் போவாரா? 40 40 40 சொல்ல 40 தானே? 40 ஓகே. 40ல போவாரா? ஏன்னு சொல்லுங்க.
மக்கள் தீர்ப்பு மகேசன் தீர்ப்பு. ஓகே. ஸோ ஃபைனலாக நம்ம கீத்தூன் வில்லேஜுக்கு வந்திருக்கோம். ஸோ இந்த வில்லேஜில் பார்த்தீங்க அப்படின்னா அழகழகாக வீடு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க. ஸோ ஜஸ்ட் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்றதுக்காக போகிறோம். இங்கேருந்து பார்க்கும்போதே தெரியுது எவ்வளோ அருமையாக இருக்குது, எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக, அந்த காலத்தில் எப்படி கட்டியிருக்காங்க, ஒரு வில்லேஜில் அங்கே யூரோப்பியனில் எப்படி வாழ்ந்திருக்காங்க அப்படின்றதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு எவிடன்ஸாக நான் கேப்சர் பண்ணுறேன் இந்த வீடியோவில். பட் இங்கேருந்து பார்க்கும்போதே செம்ம அருமையாக இருக்குது. எனக்கு வந்து அதை உணர முடியுது. நீங்களும் என்னோட சேர்ந்து பாருங்கள். தேங்க்யூ. ஒரு வில்லேஜில் ஒரு கூரை வீடாக இருக்கும்ல, ஸோ அதே ஸ்டைலில் தான் இருக்குது. ஒரு 200 இயர்ஸ்க்கு முன்னாடி, 300 இயர்ஸ்க்கு முன்னாடி எப்படி நம்ம ஒரு வில்லேஜில் ஒரு கூரை வீடு இருக்குமோ அதே தான் அப்படியே மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ எல்லா இடத்துலையும் சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு.